அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிகள் நிறைவடைந்திருக்கின்றன. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் இன்றுடன் நிறைவடைந்தன. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் எஸ்ஐஆர் பணிகள் நிறைவடைந்திருக்கின்றன. நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கிய எஸ்ஐஆர் பணிகள் வாக்காளர்களுக்கு கணக்கீட்டு படிவங்கள் வழங்கப்பட்டன. இந்த எஸ்ஐஆர் பணிகள் தற்போது நிறைவடைந்திருக்கின்றன. பூர்த்தி செய்யப்பட்ட கணக்கீட்டு படிவங்கள் மக்களிடம் பெறப்பட்டு இணையத்தில் பதிவேற்றப்பட்டன. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. ஜெயலானி, வணக்கம். இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் சார்லதா. பீகாரை தொடர்ந்து தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 12 மாநிலங்களுக்கான இந்த எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியலை தீவிர திருத்த பணிகள் செய்வதற்கான பணிகள் கடந்த நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கி இன்று வரை நடைபெற்று வந்தது. குறிப்பாக முதலில் நவம்பர் 4ஆம் தேதி முதல் 1 மாத கால அவகாசம் இந்த எஸ்ஐஆர் பணிகளுக்காக வழங்கப்பட்ட சூழ்நிலையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள், அரசியல் கட்சியினர் தொடர்ச்சியாக கால அவகாசத்தை நீட்டித்து வழங்க வேண்டும் என்பதாக கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் முதல் முறையாக 7 நாட்கள் கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த 11ஆம் தேதி மேலும் 3 நாட்கள் நீட்டித்து அனுமதி என்பது வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்றுடன் தற்போது அந்த எஸ்ஐஆர் படிவங்களை பூர்த்தி செய்து பிஎல்ஓ அலுவலர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பணிகள் என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை பொறுத்தவரை 68,000த்திற்கும் மேற்பட்ட பிஎல்ஓ அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக வாக்காளர்கள் எண்ணிக்கையை பொறுத்தவரை 6,41,14,587 வாக்காளர்கள் கடந்த 2025 அக்டோபர் நிலவரப்படி இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கான அந்த வாக்கு எஸ்ஐஆர் பணிகளுக்கான அந்த கொடுப்பதற்கான பிஎல்ஓ அலுவலர்கள் ஒட்டுமொத்தமாக 68,470 அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு இதற்காக உதவியாக முகவர்களாக 2,46,069 முகவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த விண்ணப்பங்கள் என்பது பிஎல்ஓ அலுவலர்கள் கொடுத்து அவர்களிடமிருந்து பூர்த்தி செய்து வாங்கியிருப்பதாக தற்போது தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை ஒட்டுமொத்தமாக 6,41,13,772 விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களில் இருந்து 6,41,13,221 விண்ணப்பங்கள் திரும்ப பெறப்பட்டிருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் சார்பில் தகவல்கள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது வருகிற 19ஆம் தேதி வெளியிடப்படும் என்பதாகவும் அந்த பட்டியலில் பெயர் இடம்பெறாதவர்கள் உடனடியாக அதற்கு பிறகாக கொடுக்கக்கூடிய கால அவகாசத்தில் மீண்டும் திருத்தம் செய்து வழங்கலாம் என்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இறுதி வாக்காளர் பட்டியல் என்பது பிப்ரவரி மாதம் வெளியிடப்படும் என்பதாகவும் தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி.